முதல் 10 மில்லிமீட்டர் உள்ள துளைகள் 3 அல்லது 4 துளைகள் மூலம் லாப்ரோஸ்கோபிக் கருவிகளை உள்செலுத்தி உள்ளே இருக்கும் பித்தப்பையை எளிதாக நாம் எடுத்துவிட முடியும். இப்போ நீங்கள் ஒரு சிலதை கண்டிப்பாக கவனிக்கணும். என்ன அப்படின்னா, பித்தப்பையில் கல் இருக்கும்போது அதனால் எது ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னா லாப்ரோஸ்கோப் மூலமா எளிதாக 20 முதல் 30 நிமிடத்திலே நாம் பித்தப்பையை எடுத்துட முடியும். அதுவே பித்தப்பை கற்களால் பாதிப்படைந்து அதனுடைய சுற்றுச்சுவர்கள் எல்லாம் வீங்கி இருக்கிறது, மேலும் பக்கத்தில் நீர் இருக்கிறது, அதனால் பித்தப்பை வெடித்து அதிலிருந்து பஸ் வயிற்றுக்குள்ளே பரவி இருக்குது அப்படின்னா நாம் லாப்ரோஸ்கோப் மூலமாக முழுவதுமாக குணப்படுத்த முடியுமான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சிலருக்கு நாம் ஓப்பன் ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய அவசியமும் வரலாம். அதனால தான் பித்தப்பையில் கல் இருக்கும்போது பெஸ்ட்டு என்ன அப்படின்னா நாம் கீஹோல் சர்ஜரி மூலியமாக, அதாவது லாப்ரோஸ்கோப் சர்ஜரி மூலியமாக அதனை அகற்றிவிடுவது நல்லது. சரி டாக்டர், பித்தப்பை லாப்ரோஸ்கோப் மூலமாக நீங்கள் எடுத்துட்டீங்க, அதனால் எனக்கு ஒன்றும் பாதிப்பு வரலன்னு சொல்கிறீங்க. ஓப்பன் சர்ஜரியோட லாப்ரோஸ்கோபி சர்ஜரியில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்பீங்க. நீங்கள் லாப்ரோஸ்கோபி சர்ஜரியில் நம்ம கீ ஹோல்ஸ், அதாவது 5 மில்லிமீட்டர் 10 மில்லிமீட்டர் ஹோல்ஸ் தான் போடுறோம். ஆப்ரேஷனுக்கு பிறகு அந்த துளைகள் சிறு தையல் மூலம் க்ளோஸ் செஞ்சு விடுறோம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக வலி இருக்காது. மேலும் ஆஸ்பத்திரியில் 1 நாள் இல்லைன்னா 2 நாள் இருந்தால் போதும். 3 அல்லது 4 நாட்கள் பிறகு அவருடைய சாதாரண வேலைகளை, வீட்டு வேலைகளையோ இல்லை ஆஃபீஸ் வேலையோ சாதாரணமாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். மேலும் ஆப்ரேஷன் செய்த இடத்துல உள்ள தழும்பு தெரியவே தெரியாது. மிக மிக சிறிதாக இருக்கும், இல்லைன்னா தெரியாது. மிக முக்கியமாக இன்னொன்று நீங்கள் பார்க்கணும். என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு சர்ஜரி நடக்கும்போது ரத்த இழப்பு இருக்கும். ஆனால் லாப்ரோஸ்கோப் மூலமாக பித்தப்பை எடுக்கும்போது ரத்த இழப்பு என்பது சுத்தமாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். எனவே லாப்ரோஸ்கோப் மூலமாக நம்ம பித்தப்பை ரிமூவ் செய்யும்பொழுது வலி இருக்காது, ரத்த இழப்பு இருக்காது, தழும்பு மிக மிக சிறிதாக இருக்கும். மருத்துவமனையில் 1 அல்லது 2 நாட்கள் மட்டும் இருந்தால் போதும். மிக குறைந்த காலத்திலேயே 2 அல்லது 3 அல்லது 4 நாட்களிலேயே நாம் நம்முடைய அன்றாட வேலைகளை செய்ய முடியும். மேலும் பித்தப்பையில் கட்டிகள் இருந்தால், இதனை பாலிப்புன்னு சொல்லுவோம், கால்பேடர் பாலிப்புன்னு சொல்லுவோம். பித்தப்பையில் கட்டி இருந்தால் அதையும் நாம் லாப்ரோஸ்கோப் மூலிமா பித்தப்பையை ரிமூவ் பண்ணிட்டு தான் நல்லது. ஏன்னா இந்த பித்தப்பையில் இருக்கிற கட்டியானது நாளடைவில் பித்தப்பையில் கேன்சர் உருவாக மிக மிக முக்கிய காரணம். நம்ம உடம்பில் உள்ள கேன்சரிலே ரொம்ப மோசமான கேன்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா பித்தப்பையில் வர கேன்சர் தான் சொல்லுவேன். இதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, பித்தப்பையில் இருக்கிற கட்டியானது 5 மில்லிமீட்டருக்கு குறைவாக இருந்தால் நாம் சிறிது காலம் கழித்து பிறகு கூட லாப்ரோஸ்கோப் மூலமாக ரிமூவ் செய்து கொள்ளலாம். அதுவே அந்த கட்டியானது 3 அல்லது 4 இருந்தாலோ அல்லது கட்டியின் அளவு 1 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாலோ லாப்ரோஸ்கோப் மூலமாக பித்தப்பையை நாம் ரிமூவ் செய்துள்ளது தான் மிக மிக சிறந்தது. ஏன்னால் பின்னால் வர்ற பாதிப்பை நாம் இப்பயே தடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நாம் இதுவரை பித்தப்பையை பற்றியும், பித்தப்பையில் ஏற்படும் கற்களை பற்றியும், அதனால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றியும் மற்றும் பித்தப்பை கற்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பற்றியும், அதற்கான தகுந்த சிகிச்சை முறையை பற்றியும் கண்டோம். எனவே பித்தப்பையில் கற்கள் இருந்தால் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்னும் வள்ளுவரின் வாக்குக்கேற்ப ஆரம்ப நிலையிலேயே நாம் தகுந்த சிகிச்சையை செய்து கொள்வதுதான் மிக மிக சிறந்தது.